அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய குறள் வான் சிறப்பு, குறள் எண் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். மழை பொய்த்து போனால் இந்த பரந்த உலகத்தில் செய்யும் தானம் தவம் இரண்டும் இல்லாமல் போய்விடும். தானம் தவம், தானம் என்பது பிறருக்கு வழங்கக்கூடிய உதவி. ஒரு சிறிய நிகழ்வின் மூலமாக நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு செல்வந்தர் ஏழை மக்களுக்கு எல்லாம் அன்னதானம் வழங்குறத தன்னுடைய இயல்பான வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அவர் வார வாரம் எல்லா மக்களுக்கும் உணவு அளிச்சுட்டே வந்தாங்க. அவரிடம் நிறைய செல்வம் இருக்குது, உணவு அளிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் வானம் பொய்த்து விட்டால், மழை பெய்யலை அப்படின்னா உணவு இருக்காது, பயிர் விளையாது. உணவு இல்லாத பட்சத்தில் எவ்வாறு உணவை வழங்க முடியும்? அவர்னால் வழங்க முடியாமல் போனது. வானம் பொய்த்து போனதால், மழை இல்லாத காரணத்தினால் பயிர்கள் வளராத அந்த சூழலில் உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு, அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லா வசதிகளுமே இருக்கிறது. ஆனால் போதிய உணவை வழங்குவதற்கு தேவைக்கு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வழங்க முடியும். தேவைக்கே பற்றாக்குறையாக இருக்கும்போது எவ்வாறு வழங்க முடியும்? எனவே அந்த அன்னதானத்தை அவரால் வழங்க முடியாமலே போனது. தானம் செய்ய முடியாது, பொருள் இருக்கலாம், ஆனால் அன்னத்தை எப்படி பொருளாக கொடுக்க முடியும்? எனவே அந்த தானத்தை செய்ய முடியாமல் போய்விடும். தவத்தை எடுத்துக்கொள்ளலாம். தவம் என்றால் ஒரு துறவிகள் மேற்கொள்வது தான் தவம் இல்லை. ஒரு மருத்துவ மாணவனே எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவத்துறையில் ஒரு மாணவன் மருத்துவ படிப்பை ஒரு தவம் மாதிரி சேர்ந்து படிக்கிறான். அப்போ அவன் ஒரு நாள் 2 நாள் உணவு அன்னம் தண்ணி இல்லாமல் அவன் படிக்கலாம். ஆனால் அதற்கு மேல் உணவு இல்லாமல் பசியால் எப்படி அவன் படிக்க முடியும்? போதிய உணவு வயிற்றுக்கு தேவையான அந்த உணவு இருந்தால் தான் நாம் நம்முடைய செயலையே தொடர முடியும். தவம் மாதிரி அவன் மருத்துவ படிப்பு படிச்சிருக்கலாம். இருப்பினும் அந்த தவம் இயற்றுவதற்கு தேவையான, அந்த உடலுக்கு தேவையான வலிமையை தரக்கூடியது உணவு தான். மழை இல்லாமல் அந்த உணவு பயிர் செய்ய முடியாமல் போனால் எவ்வாறு தவத்தை மேற்கொள்ள முடியும்? தானத்தையும் செய்ய முடியாது, தவத்தையும் செய்ய முடியாது. எனவே மழை பொய்த்து போனால் இந்த பரந்த உலகத்தில் தானம் தவம் ரெண்டுமே இல்லாமல் போய்விடும் என்ற மிக அருமையான கருத்தை வள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளின் வாயிலாக கூறுகிறார். மீண்டும் அடுத்த திருக்குறளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.